நிமிஷம் அப்படியே இங்க ஒரு நிழல் போவாங்க, ஒரே ஒரு நிமிஷம். இந்த வெயில்ல கூட நிக்க 5 நிமிஷம் நிக்க முடியாது. ஆனா இந்த வெயில்ல ஒரு வேலைய குடிச்சு ஆர்வமா செய்றீங்க பாருங்க. வந்த புதுசுல இப்படி கொடி ஆட்டிக்கிட்டே இருந்தேன் வர்ற காருக்கு. என்ன அறியாமல தூக்கம் வந்துருச்சு. அப்படியே மழை திடீர்னு சாஞ்சிட்டேன். சரி புதுசா நானும் ஒரு ஆக்டிவா பண்ணாக்க கஸ்டமரா நிறைய பேர் வருவாங்க, நமக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு 300 ரூபாங்க. வீட்டுல எத்தனை பேரு? வீட்டுல என் சம்சாரம் ஒண்ணு, என் பையன் ஒண்ணுங்க. எனக்கு வந்து இந்த கை இதானதுனால என்ன ஜூஸ் வேணும்? எனக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸ். இந்த வெயில்ல இன்னும் உழைச்சு அதுவும் ஒரு வேலையை விரும்பி மனசார புன்னகையோட செய்றீங்க பாருங்க. அந்த புன்னகைக்கு என்னோட கிஃப்ட் மனம் இருக்கு, வேணான்னு சொல்லக்கூடாது. நீங்க வேலை பார்க்க கடையில உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு எனக்கா என் கூட வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். வாங்க, ஒரு என்ன கேட்டாலும் கொடுங்க. வீட்டுல எடுத்துட்டு போய் மனைவிட்ட கொடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடுவீங்க. என் நம்பர் இருக்கு. சரி சார், எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க. இந்த மாதிரி இன்னும் ரோட்ல எவ்வளவு பேர் பிடிச்ச மாதிரி வேலையை செய்வாங்க. நம்ம தான் இந்த மாதிரி இறங்கி அவங்கள வந்து இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் நம்ம இந்த மாதிரி ரோட்ல பார்த்தோம்னா அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் ஆர்வமா செய்வாங்க ஒரு வேலையை. வயசு என்னங்க வயசு, செய்யற வேலைய பிடிச்சு பண்ணா தள்ளாத வயசுலயும் தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த வீடியோ பலரையுமே நிகழ்ச்சிப்படுத்தி இருக்கு. ஜெட் டாப் ஹியூமனிட்டி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஒரு முதியவரை பாக்குறாரு. அந்த முதியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பொதுவா நம்ம சாலையோரத்துல இருக்கிற உணவகத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க வழியில ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க வந்து கொடியசச்சோ இல்ல கையசச்சோ நம்மள வந்து உள்ள உணவகத்துல போய் சாப்பிடுறதுக்கு அழைப்பாங்க. அந்த மாதிரி இந்த முதியவரும் வந்து வெளியில போற வாகனங்களை அழைக்கிறாங்க. ஆனா டான்ஸ் ஆடிட்டே அவங்கள கூப்பிடுறாங்க. பொதுவா கொடையசச்சு கூப்பிடுறத பாத்திருப்போம். ஆனா இங்க ஒரு முதியவர் டான்ஸ் ஆடிட்டே அந்த வேலையை புடிச்சு பண்றாங்க. ஆனா கொளுத்துற வெயில்ல இந்த முதியவர் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்மெட் போட்டுக்குவர் என்ன பண்றாருன்னா அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இந்த மாதிரி முன்னாடி வேலை செய்யும் போது நான் தூங்கிட்டேன், அதுக்கு பதிலா வாடிக்கையாளர்களை எப்படி நம்ம சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி நான் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த நபரும் வந்து அந்த முதியவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த முதியவர் இவ்வளவு வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற நபருமே வந்து அவருக்கு உதவி செய்யறாங்க. சோ செய்யற வேலையை பிடிச்சு பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான பாராட்டுகள் தேடி வரும்ல, அந்த மாதிரிதான் இந்த வீடியோவும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு நிகழ்ச்சி படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளோட பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.